இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரப்போறார் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை 2 விதங்களில் சம்பவிக்கும். ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. ரகசிய வருகை என்ன அப்படின்னா என்னன்னா, பேர்லயே இருக்க ரகசிய வருகை. ரகசிய வருகை அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது மத்திய வானத்துல வந்து நிற்பார். அப்பொழுது பலமான ஒரு எக்கால சத்தம் ஊதப்படும். எக்கால சத்தம் ஊதப்படும் பொழுது யாரெல்லாம் பரிசுத்தமா வாழ்ந்தாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாங்களோ அவங்க மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, மற்றவங்க கைவிடப்படுவாங்க. அதுதான் ரகசிய வருகை. பகிரங்க வருகை என்னன்னா, இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த பூமிக்கு இறங்கி வந்து எருசலேம் தேசத்தை மையமாய் கொண்டு 1000 வருஷம் இந்த பூமி முழுசையும் நம்ம இயேசு கிறிஸ்து இதே பூமியை 1000 வருஷம் ஆட்சி செய்வார். அவர் பூமிக்கு இறங்கி வந்து ஆட்சி செய்வார். அதுக்கு பேர் தான் பகிரங்க வருகை. அவர் பூமிக்கு நிரந்தரமா பரலோகத்திலிருந்து அப்படியே பூமிக்கு இறங்கி வந்து பூமியில வந்து 1000 வருஷம் ஆட்சி செய்வார். அதை நம்முடைய கண்கள் பார்க்க போகுது. அதுதான் ஆண்டுடைய பகிரங்க வருகை. இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு காரியம் நடக்க போகுது. அது என்னன்னா, அந்தி கிறிஸ்துடைய ஆட்சின்னு ஒன்று நடக்கும். அந்தி கிறிஸ்துனா ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துனா யாருன்னா கிறிஸ்துவுக்கு எதிரானவன். இப்போ ஆண்டவர் எப்படி பிதாவால் இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டாரோ அதே மாதிரி சாத்தா என்ன பண்ணுவான்னா, ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வல்லமையெல்லாம் அந்த மனுஷனுக்கு கொடுப்பான். அந்த மனுஷன் உலகத்தை 7 வருஷம் ஆட்சி செய்வான். கவனமா கேளுங்க, நீங்களும் நானும் வாழ இந்த நாட்டில் நடக்க போது இந்த உலகத்தை ஒரு சர்வாதிகாரி எழுப்பி உலகம் முழுசையும் 7 வருஷம் ஆட்சி செய்வான். 7 வருஷம் ஆட்சி செய்வான். இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், இஸ்ரேல், ஸ்தோத்திரம், ஸ்ரீலங்கா, எல்லா நாட்டுக்கும் ஒரே தலைவன். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க, அப்படி இல்லை. எல்லா தேசத்துக்கும் ஒரே தலைவனா இருப்பான் அந்த அந்தி கிறிஸ்து. அவன் 7 வருஷம் உலகத்தை ஆட்சி செய்வான். கவனமா கேளுங்க, 7 வருஷம் உலகத்தை ஆட்சி செய்வான். அப்ப சாத்தான் உலகத்தை ஆட்சி செஞ்சா உலகம் எப்படி இருக்கும்? டீட்டெயில சொல்ல நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ள உலகம் முழுசும் வந்துருச்சுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? 7 வருஷம் இவன் உலகம் ஆட்சி செய்வான்.